வாத்தி கம்மிங் அப்படின்னு ஒரு ரெய்டு ஒன்று நடந்தது. 55 லட்சம் ஒரே நாளில் 40 எஸ்ஆர் ஆஃபீஸில் வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பத்திரப்பதிவு துறையில் 55 லட்சம் பிடிபட்டிருக்கு. தேர்தல் நேரத்தில் வைக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மையாராக இருந்தாலும் சரி, கருணாநிதியாக இருந்தாலும் சரி, கஜானா காலியாகிவிட்டது, கஜானாவை தொடச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு நினைவு தெரிஞ்ச அரசியல். நான் 2011 உற்று தமிழக அரசியலை உற்று நோக்கிறதுனால உன்னிப்பாக கவனித்ததில் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, சவால் விட்டார், ஞாபகம் இருக்குங்களா? நான் நினச்சா ஜிஎஸ்டி கலெக்ஷனை நிறுத்திடுவேன் அப்படின்னாரு. மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு த்ரெட்டனிங் மாதிரி கொடுத்தாரு. அவர் நிறுத்தி மட்டும் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மாநில அரசாங்கம் டப்பா டான்ஸ் ஆடிடும். கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, விருதுநகர் பகுதியில் ஒரு 23 கல்குவாரிகளை வந்து மூட சொல்லி ஆர்டர் போடுங்க. இதெல்லாம் ஸ்ட்ரீம் லைனாக ஆகலை. அந்த ஓட்டைகள்லாம் அடைஞ்சா 20,000 கோடி ரூபாய் இந்த ஆண்டு மட்டும் வருவாய் வருன்றார். எடப்பாடி ஐயா அவர்கள் சொன்ன அந்த 4.5 லட்சம் கோடியோ 1.5 லட்சம் கோடியோ 3 லட்சம் கோடியோ எத்தனை லட்சம் கோடியாக இருந்தாலும் சரி, அந்த ஊழல்கள் இதில் வந்து எங்கேயுமே கோடிட்டு காண்பிக்கப்படவில்லை. ஆகையினால் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து வெள்ளை அறிக்கை வெள்ளையாக வெளியில் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் தான் என்னோட கருத்தாக இருக்குது. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியை நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சரவண பெருமாள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன் சார். தமிழக அரசு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு விட்டது. இனி அடுத்ததாக நடக்கப் போவது என்னென்னன்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டு இருக்கின்றது. தினமும் வந்து இந்த செலவினங்களுக்கு, அரசினுடைய செலவினங்களுக்கு பார்த்திங்கன்னா கடன் வாங்கி கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு வந்து தெள்ள தெளிவாக வெள்ளை அறிக்கை சொல்லிவிட்டது. முன்னாள் நிதியமைச்சர் தங்க தினரசு ஒரு படி மேலே போய் இது வந்து வெள்ளை அறிக்கை இல்லை, வெற்று அறிக்கை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு வந்து எதிரி வினைகளும் ஆற்றப்பட்டு வருகின்றது. உங்களுடைய பார்வை சார்? அதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம அந்த வெள்ளை அறிக்கை பற்றி 4/5/26 தேர்தல் ரிசல்ட் வந்துட்டு இருக்கும்போதே ஒரு விவாத மேடையில் நம்ம இதை பற்றி நான் வந்து பேசியிருக்கேன். முதல்ல வெள்ளை அறிக்கை விடணும். ஜெயிச்சது பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படின்றது தான் இங்கே வந்து மிகப்பெரிய சவால். அதை வெளிப்பட்ட தன்மையை வெளியிட்டாங்க. அதுதான் வந்து வாத்தி கம்மிங் அப்படின்னு ஒரு ரெய்டு ஒன்று நடந்தது. 55 லட்சம் ஒரே நாளில் 40 எஸ்ஆர் ஆஃபீஸில் வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பத்திரப்பதிவு துறையில் 55 லட்சம் பிடிபட்டிருக்கு. அருண் அவர்கள் தலைமையில் சென்ற படை 300க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தமிழகத்தில் பல இடங்களில் சேர்ந்து ரெய்டு பண்ணாங்க. அது மாதிரி இது வாத்தி கம்மிங் அப்படின்ற மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை. அந்த வெள்ளை அறிக்கைன்றது வந்து பார்த்திங்கன்னா அரசனுடைய வந்து நிதிநிலையை வந்து எடுத்து சொல்ல வேண்டியது ஒரு நிதி அமைச்சருடைய பொறுப்பு தானே சார்? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து காலங்காலமாக இப்போ வந்து திமுக, அதிமுக, ஜெயலலிதா அம்மையார், கருணாநிதி பீரியடில் மாறி இந்த ஆட்சிகள் செய்யப்பட்ட காலத்தில் வந்து தேர்தல் நேரத்தில் வைக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா, ஜெயலலிதா அம்மையாராக இருந்தாலும் சரி, கருணாநிதியாக இருந்தாலும் சரி, கஜானா காலியாகிவிட்டது, கஜானாவை தொடச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு நினைவு தெரிஞ்ச அரசியல். நான் 2011 உற்று தமிழக அரசியலை உற்று நோக்கிறதுனால நான் உன்னிப்பாக கவனித்ததில் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். ஆனால் வெள்ளை அறிக்கை வச்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை அறிக்கை வைக்க மாட்டாங்க. இது பாரம்பரியத்தை மாறி வந்து இந்த முதல் முறையாக வெள்ளை அறிக்கை வச்சிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தாவேகா அரசு தன்னை வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை வந்து எந்த ஒரு இதற்கு பின்பாக வரக்கூடிய நிதி சீரழிவுகளோ இல்லை மேம்பாடுகளோ எது நடந்தாலும் சரி, அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக தற்காத்து கொள்வதற்காக இந்த வெள்ளை அறிக்கையை விட்டுருக்காங்க. அதுதான் முதல் பாயிண்ட்டு. எந்த ஒரு குளறுபடிகள் நடந்தாலும் இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து வெள்ளை அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஆகையினால இது அதனால தான் நடந்தது அப்படின்றத சுட்டி காட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட வெள்ளை அறிக்கை. ஒரு வகையில் நல்லது. இன்னொரு விஷயம் கூட இதில் வந்து இருக்குல்ல சார், மத்திய அரசினுடைய நிதி பகிர்வு இந்த விஷயத்தில் வந்து அவங்க கவனம் செலுத்துவாங்களே இதுக்கப்புறம்? சார், மத்திய நிதி பகிர்வில் வந்து தெளிவாக தான் சார் இருக்குது. கடந்த ஆட்சி காலத்தில் இவங்க வந்து ஏதோ திராவிடம் மாடல்னு சொல்லிக்கிட்டு
மத்திய அரசாங்கத்தை வந்து கொச்சைப்படுத்துவதற்காக திராவிட மாடல் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து ₹1 வந்ததில் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 அதாவது 60 விழுக்காடு, இவங்களுக்கு 40 விழுக்காடு அப்படின்னு ஷேரிங் வரும். இதான் அந்த 60 விழுக்காடுலையும் ஒரு பர்சன்டேஜ் வந்து மாநில அரசாங்கத்துக்கு ஒதுக்கி கொண்டு தான் இருக்காங்க, கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க. அது என்னன்னா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி ஃபண்டிங்கில் வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்து கொண்டு தான் இருக்கு. ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க. அது கடன் மாதிரி இல்லை, அது வந்து நீங்கள் கொடுக்காமையும் போகலாம். அதை சரியான முறையில் நிர்வகித்து நாங்கள் வந்து வருமானத்தை கூட்டியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் ரெவன்யூவை கூட்டியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் காமிச்சிங்கன்னா, இப்போது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, சவால் விட்டார், ஞாபகம் இருக்குங்களா? நான் நினச்சா ஜிஎஸ்டி கலெக்ஷனை நிறுத்திடுவேன் அப்படின்னாரு. மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு த்ரெட்டனிங் மாதிரி கொடுத்தாரு. அவர் நிறுத்தி மட்டும் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மாநில அரசாங்கம் டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும், ஒன்றுமே செஞ்சிருக்க முடியாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வரியில் வந்து சர்டைன் அமௌண்ட்டை வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு வந்து தேவையான இதை வந்து கொடுத்து தான் இருந்தாங்க. அது வந்து மத்திய அரசினுடைய வருவாய் பகிர்வுன்றது அது தனி இது. அது வந்து ஃபினான்ஸ் கமிஷனில் ஏற்கனவே மன்மோகன் சிங் போட்ட ஸ்கீம் பிரகாரம் தான் அது அந்த ஃபினான்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த கமிட்டி சொல்கிறது தான் அவங்க பகிர்வை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு மாநிலங்களுக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இப்போ இந்த க்ஷணம் வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை பர்த்து மீட்டர்னு ஒன்று இருக்குது. அது வந்து எவ்வளோ குழந்தை பிறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்தியாவில் எவ்வளோ குழந்தை பிறகுது, தமிழ்நாடு எவ்வளோ குழந்தை, அந்த குழந்தைகள் மேலே கூட வந்து இந்த 1.30 லட்சம் கடன் உழுவுது. வருவாயே ஈட்டக்கூடிய முடியாத சூழ்நிலையில் இருக்க ஒரு 18 வயசு 20 வயசுக்கு மேலே இருக்கவன்னா இன்னைக்கு வந்து வருவாயை ஈட்டக்கூடிய லெவலில் இருப்பான். இப்போ வந்து என்ன ட்ரெண்டிங், நம்ம படித்த காலத்துலலாம் வந்து வேலைக்கு, அதாவது அப்பா அம்மா உதவி பண்ணாங்க, நம்ம படித்தோம் அப்படின்றது ஓடிட்டு. இப்போ இருக்க பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணுறாங்க, வருவாய் ஈட்டுறாங்க. அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அவங்க மேலே, இந்த பிறந்த குழந்தைங்கள மேலே 1.30 லட்சம் வந்து கடன் உழுவுது. 1,30,000 1,30,000 வந்து 1,30,000 வந்து அவர்கள் மீது மட்டும் தானே. இப்போ உங்கள் மீது இல்லையா? என் மீது என் மேலேயே இருக்கு. ஒரு கேமராமேன், அதுதான் சார், அதுதான் சொல்கிறேன், எல்லார் மேலேயும் இருக்கு, எல்லார் மேலேயும் உழுவுது. அதை தான் சொல்கிறேன், பிறந்த குழந்தைகள் மேலே உழுவுது அப்படின்றதான் இது விஷயம். அதை நம்ம வந்து கணக்கில் எடுக்கணுமா வேணாமா அப்படின்றது பிறந்த இது வந்து கணக்கில் எடுக்க வேண்டிய விஷயத்தையாக தான் வந்து அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. பட் அது வந்து ஒரு மாறுபட்ட கோணத்தில் நாங்கள் வித்தியாசமாக நாங்கள் கால்குலேஷன் பண்ணோன்னா, பிறந்த குழந்தைங்களுக்கு கணக்கில் இல்லாமல் எடுத்துக்கிட்டு இவ்வளோ வயசு கீழே இருக்கவங்கள வந்து கணக்கில் எடுக்காமல், பள்ளி பருவத்தில் இருக்க குழந்தைகள் இவங்களாம் கணக்கில் எடுக்காமல் இருந்தோன்னா, நீங்கள் சிவகாசி அந்த பக்கத்தில் கிராமத்து பக்கங்களில் விவசாய பணி செய்யக்கூடிய சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க. இன்றைக்கி வந்து சிவகாசியில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து வீட்டில் வந்து தீப்பெட்டி மடிப்பாங்க. எங்கள் விருதுநகர் அந்த பகுதியெல்லாம் தீப்பெட்டி மடித்து போடுவாங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் பீடி சுருட்டுவாங்க. இன்னும் வந்து சிறு தொழில்கள், குழந்தைகள் வந்து இதுக்கு போகக்கூடாதுன்னு தான் இருக்குது, வேலைக்கு. உங்கள் பக்கம் ஒரு விருதுநகர் அந்த பக்கத்தெல்லாம் இருக்குது. இல்லை, உங்கள் பக்கம் வந்து ஒரு ஜாக்பாட் இப்போ இன்னைக்கு நேற்று அடிச்சிருக்கு. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மூலியமாக 38,000 கோடி முதலீடு வந்து தூத்துக்குடிக்கு வருகிறது. அதற்கான புரிதல் ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிடுச்சு. இந்த ஏற்கனவே வந்த நீங்க வந்து இதுக்கப்புறம் வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் கப்பல் கட்டும் தளம் சார். கப்பல் அதாவது தூத்துக்குடி நகரத்துக்கு மட்டுமே இல்லை சார், சார்ந்து வந்து இருக்கிற பகுதிகளுக்கு பலனடையும். இல்லை 38,000 கோடின்றது பலனடையும் சார், இல்லைன்னு சொல்லலை, நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த ஷிப் பில்டிங் கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு இருக்க மத்திய அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எந்த இடங்களில் வந்து போட்டு பழங்காலத்து இதெல்லாம் என்ன சொல்கிறது, இப்போ சோழர் கால துறைமுகங்கள் எல்லாத்தையுமே வந்து சீரமைக்கணுன்றதா ஒரு புது ஸ்கீம் போட்டாங்க. அதில் ஒரு சில ஸ்கீம் காட்டுப்பள்ளி போட்டு, காமராஜர் போட்டு, எண்ணூர் போட்டு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, தூத்துக்குடி போட்டு, அப்புறம் பல போட்டு, அது என்னது, காரைக்கால், நாகப்பட்டினம், இந்த போர்ட்டுகள்லாம் டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஒரு காலத்தில் இருந்ததை இப்போ டெவலப் பண்ணுன்றது ஸ்கீம் போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 40 வருஷத்து 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, காவிரி பாசன பகுதியிலேருந்து வெளிநாடு போகணும்னு வச்சுக்கலாம், நாகப்பட்டினம் துறைமுகம் வழியாக தான் போவாங்க.
அதற்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆமா, சென்னை ஆமா, ஆமா. வானூர்தி நிலையத்துக்கு வர தொடங்கினார்கள். ஒரு 60 வருஷத்துக்கு முன்பு அந்த நாகப்பட்டினம் துறைமுகம் தான் அந்த இல்ல பகுதியினுடைய நாகப்பட்டினத்துக்குமே, சிலோனுக்குமே போக்குவரத்துலாம் இருந்திருக்கு. இருந்தது. இருந்தது. இப்போ கடந்த ஒரு 80கள்ல கூட போயிருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா ட்ரையல்லாம் பார்த்தாங்க. ஆமா. ஸோ அது வகையில வந்து சிலோன் பயணம்லாம் இப்ப பண்ணியிருக்காங்க. மீண்டும் வந்து மீண்டும் வந்து இது வந்திருக்கு இப்போ. அந்த இது வந்திருக்கு. ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால அது வந்து ஒரு புறம் இருக்க வந்து இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசாங்கம் கடந்த காலத்தில அரசாங்கம் அததான் ஒரு நிதி அளிக்கையில் நம்ம முக்கியமான விஷயத்த மட்டும் நம்ம பார்ப்போம். அதுக்கு கடன் தான் நான் வந்து சுமைகள வந்து சொல்றாங்க. கேட்கிறேன். 10,00,000 கோடின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க என்னன்னா அன்றாட வந்து என்ன சொல்றது? நடைமுறை செலவுகள். செலவுகள வந்து இது பண்றதுக்கு வந்து கடன் வாங்கிட்டே இருக்காங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரூ. 1 வருவாய் வந்ததுன்னா 35 பைசா வந்து இதுக்கு போயிடுது. என்னது? இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கே. அதுதான் ரூ. 1 வருவாய் என்றால் ஒரு ரூபாய் இப்போ 30 காசுகள் வந்து என்ன ஆகுது? வட்டி கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதனால வந்து அவங்க மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கு. அதாவது 2021 பீரியட்ல இருந்த வரைக்கும் என்ன இருந்ததுன்னா, 5 5,50,000 கோடியா இருந்தது. இப்போ 10,00,000 கோடி ஆயிடுச்சு. அது இல்லாம வந்து மத்த அ பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருந்து வரக்கூடிய டிஎன்இபி, டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன், மத்த குழுமங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருந்து வரக்கூடிய கடன்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணீங்கன்னா 13,00,000 கோடி அப்படின்னு தான் கடன் நிலைமை இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, குஜராத் வந்து இந்த கடன் வாங்குறதுல வந்து அவங்க வந்து ரொம்ப லோவர் லெவல்ல வந்து கடன வாங்கி வருவாய் ஈட்டி முன்மாதிரியா இருக்காங்க. அவங்க 13%. மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லாம் வந்து 17, 19%. கர்நாடகா 23%. ஸோ இந்த மாரி வந்து ஒவ்வொரு மாநிலமும் வந்து வேற மாரி இருக்கு. இங்க மட்டும் தான் தமிழ்நாட்டுல மட்டும் தான் 28%. அந்த பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் பிரகாரம் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் 3% எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டே போறாங்க. அதனோட லிமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, 25% தான். 3% கடந்த ஆண்டுல வந்து பட்ஜெட் சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி லிமிட்ட வந்து இந்த அரசாங்கம் வந்து உயர்த்துது. யாரு? திராவிட மாடல் அரசாங்கம் 3% அதிகப்படுத்தியிருக்காங்க. அதுல தான் 28% வரைக்கும் லிமிட் போகுது. இன்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் 3% எக்ஸ்ட்ராவாவே இருக்கு அப்படின்றாங்க. இல்ல இது பிரச்சனைக்கு மூல காரணமே அதாங்கிறீங்க. அதுதான். அது ஒரு காரணம். நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போறீங்க. ஆனா வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, மத்த ஆனா மாநிலங்கள்ல அவங்க சொன்ன விளக்கம் என்னன்னா, கடந்த ம். ஆட்சியில தமிழ்நாடு வந்து இப்ப அபரிமிதமான வளர்ச்சி. சார் வளர்ச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தினந்தோறும் வந்து வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கு சார். புது புது வியாபாரங்கள் நடக்குது. நீங்க எடுத்துக்கிடுங்க Swiggy, Zomato பல்முறையில வந்து பல பேர் வந்து இன்னைக்கு வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள்ல ஒரு பெண்மணி, குடும்ப பெண்மணி 40லேருந்து 35 வயசுக்குள்ள இருக்க பெண்மணி வந்து, அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னோட கார் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, 2 வேலை செய்றாங்க. பார்ட் டைம்ல ஒரு இது வந்து 1, ரெகுலர் ஜாப் 1. இந்த மாரி பண்ணிக்கிட்டே வராங்க. புரியுதுங்களா? அப்படி வரும்போது வருமானம் அதிகரிச்சு கொண்டு தான் போகிறது. அந்த வருமானத்த பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்துக்கோங்க ஓலா, ஆட்டோ இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. முன்ன மாரிலாம் ஆட்டோ கிடையாது. வருமானங்கள் ஏறிக்கிட்டே தான் போகுது. நீங்க ஆர்பிஐல வந்து ஒண்ணு சொல்லுவாங்க. 2016 எலக்ஷன் நடக்கும்போது ரகுராம் ராஜன் அவர்கள் வந்து சொன்னாரு. அப்போ ஆர்பிஐ டைரக்டர். 5 மாநிலங்கள் தேர்தல் நடக்கும்போது அசாம், இதே வெஸ்ட் பெங்கால், பாண்டிச்சேரி, தமிழகம், கேரளால எலக்ஷன் நடக்கும்போது கேஷ் இன் எக்ஸஸ் அதிகப்படியான கேஷ் இன் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. ஆர்பிஐ வந்து தினந்தோறும் எவ்வளோ கேஷ் வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளோ சர்க்குலேட் ஆகுது அப்படின்றத கால்குலேஷன் பண்ணுவாங்க. அந்த பேசிஸில் அதையும் பேசிஸாக எடுத்துக்கிட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க. எவ்வளோ வந்து வருவாய் வருது, எவ்வளோ செலவினங்கள் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து மாநில அரசுக்கு எவ்வளோ செலவினங்கள் ஆகுது இதனால அப்படின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவினங்கள், அது இல்லாமல் வந்து வட்டி செலவினங்கள், அது இல்லாமல் வந்து என்ன சொல்கிறது நம்மளுடைய இந்த சேலரி செலவினங்கள், மாத சம்பளம் கொடுக்கறதுல அரசாங்க ஊழியர்களுக்கோ அது கான்ட்ராக்ட் ஊழியர்களுக்கோ கொடுக்க வேண்டிய செலவினங்கள் இதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து கேஷ் இன் சர்க்குலேஷன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வருவாய் அதிகப்படியாக தான் ஆகிட்டே இருக்கும். இங்கே இருக்க படித்தவங்களாம் வெளி மாநிலங்களில் போய் வேலை செய்கிறான், வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறான். அங்கேருந்து வருவாய் ஏன் கொரியாவில் போய் வந்து ஆப்பிள் பறிக்கிறதுக்கு போகிறாங்க.
புது டெக்னாலஜியை வச்சு. இங்கே இருக்க தமிழர்கள் போய் வேலை வாய்ப்புக்காக அங்கெல்லாம் போயிருக்கிறதா தகவல்கள் வருது. கொரேஷியா போகிறாங்க. இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், புட்டின் கம்பெனியிலேருந்து வந்து வேலை வாய்ப்பு கேட்டிருக்காங்க. ரஷ்யாவோட பார்டரில் இங்கே கொரேஷியாவிலே ஒரு கம்பெனி இருக்குது, காரு உதிரி பாகங்கள் தயாரிக்கும் கம்பெனி அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வருவாய் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது மாநிலத்துக்குள்ளே. இது தமிழகத்துலேருந்து மட்டும் வரல, பல நாடுகள்லேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி நடக்கக்கூடிய சூழ்நிலை வருவாய் தான் வருது. அது முக்கியமல்ல, இங்கே முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த வெள்ளை அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மணல் அள்ளுறதுல, கனிம வளங்களில் அள்ளுறதுல, அது இல்லாமல் ஒரு சில வகைரா, அதாவது இப்போ இந்த தண்ணி எடுக்கிறாங்க நிறைய இடத்துல கமர்ஷியல் பர்பஸ்க்கோ இதுக்காக. நம்ம நீங்கள் இப்போ சென்னை சிட்டி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில இடங்கள்லாம் வந்து தண்ணி சப்ளைலாம் ஆகுது, அதை எடுக்கிறாங்க, தண்ணி வளங்களை எடுக்கிறாங்க, மற்ற வளங்களை எடுக்கிறாங்க. அந்த வளங்கள்லாம் எடுக்கிற இதில் வந்து இப்போ கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, விருதுநகர் பகுதியில் ஒரு 23 கல்குவாரிகளை வந்து மூட சொல்லி ஆர்டர் போடுங்க. இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைனாக ஆகலை. அந்த ஓட்டைகள்லாம் அடைஞ்சா 20,000 கோடி ரூபாய் இந்த ஆண்டு மட்டும் வருவாய் வருன்றார். இன்னொரு முக்கியமான இல்லை அது சொல்லி முடிச்சிடறேன். 20,000 கோடி ரூபாய் வருவாய் வருன்றார். அப்போ 20,000 கோடி ரூபாய் வருவாய் இந்த ஆண்டு மட்டும் வரும் என்றால், இன்னும் சில ஓட்டைகளை அடைத்தால் இன்னும் பல ஆயிரம் கோடி ரூபாய் வருவாய் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, இந்த இதை வந்து அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை அதை கோடிட்டு காமிச்சிருக்காங்க. சொல்லுங்க, நீங்க ஏதோ சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான வளத்தை விட்டுட்டீங்க, மனித வளம். மனித வளம் இது வந்து இல்லை இவர் குறிப்பிட்டது கனிம வளம் இது அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மனித வளம் மூலயமாக என்னென்ன விஷயங்களை வந்து இந்த மாநிலத்திலையும் இந்த நாட்டிலையும் என்ன எந்தெந்த வகையில் அதை வந்து வேறு விதமாக சுரண்டப்படுகிறது என்பது அதுதான் 12 மணி நேரம் வேலைன்னு சொன்னாங்க. 8 மணி நேரம் வேலையை விட்டுட்டு 12 மணி நேரம் வேலை செய்யணும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொன்னாங்க. அதை வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இப்போ முக்கியமான விஷயம், 18.2% மாநிலத்தினுடைய வயது கூடி இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து 18.2% ஆகும் 2031 அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய மனிதவள, அதாவது மருத்துவம் மற்றும் குடும்பம் சார் நலத்திட்ட அமைச்சகத்திலேருந்து கொடுக்கப்பட்ட பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷனில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தமிழகத்தில் வந்து குறைந்து கொண்டு இருக்கக்கூடிய சிறு, அதாவது நடுத்தர வயது உள்ள பாப்புலேஷன் வந்து அந்த அந்த இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றார். அது இல்லாமல் அதிகப்படியான நாடி இருக்கக்கூடிய ரேஷியோ அது வந்து அதிக கொண்டே இருக்கிறது. இதனால் என்ன ஆகும்னா, நம்மளை வந்து மனித வளம் நீங்கள் சொன்னதுனால அதை சொல்கிறேன் நான். வயது வந்தவர்களுடைய இது வந்து பாப்புலேஷன் அந்த அந்த சராசரியான இது வந்து கூடிக்கிட்டே போகுதான். 18.2ன்றாரு. 2031 இன்னும் அதிகப்படியாக ஆகுன்றாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில். இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க சார், முதியவர்கள் எண்ணிக்கை. அதுதான் சொல்கிறேன், முதியவர்களோட எண்ணிக்கை தான் நான் சொல்கிறேன். வயது அதிகப்படியாக இருக்கக்கூடிய முதியோர்களுடைய எண்ணிக்கையை தான் சொல்கிறேன். அந்த கேட்டகரி வந்து அதிகமாகிட்டே போகுதுன்றாங்க தமிழ்நாட்டில். அதனால் வேலை செய்யக்கூடிய வர்க்கத்தினுடைய அந்த ஏஜ் கேட்டகரி இருக்காங்க பாருங்க, அது வயது குறிப்பிட்ட தரத்தில், அதாவது இருக்கக்கூடியவங்க ஒரு 21 வயதுலேருந்து 45-50 வயதில் இருக்கவங்க வந்து அவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் வயது வந்தவர்களுடைய கேட்டகரியில் போயிடுவாங்க. அதனால் இந்த பாப்புலேஷனும் குறைந்து கொண்டே வருகிறது. அதுக்கு என்ன காரணன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்ன காரணம் சார்? இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வந்து என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி கூட என்ன ஒரு டேட்டா வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே என்னமோ பிடிச்சிருக்காங்க, வாகன ஓட்டிகள் மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டக்கூடியவர்கள் வந்து 16,000 பேர் கிட்ட ஒரே நாளில் பிடிச்சிருக்காங்க. இதனால என்ன ஆகுனா, ஆக்சிடென்ட், ஒரு இன்சிடென்ட் நடந்து ஞாபகம் இருக்குங்களா, ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து கார் ஆக்சிடென்ட்டில் இறக்குறாரு. ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் 2016 என்னமோ திருச்சிக்கு பக்கத்தில் விழுப்புரம் டு திருச்சி போகும்போது கார் ஆக்சிடென்ட்டில் இறக்குறாரு. அந்த கார் ஆக்சிடென்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தினுடைய தலைவர், கம்யூனிஸ்ட் தலைவர், அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து டிரைவர் வந்து குடிச்சிட்டு ஓட்டிகிட்டு வந்திருக்கார். அது மறைக்கப்பட்டது. இந்த மாதிரி இந்த குடியினால் வந்து விதவைகள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் வந்து முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறது.
வயது வந்தவர் முதியோர்களுடைய எண்ணிக்கை பட்டுக்கொண்டே போகிறது. இப்போ எனக்கு 52 வயசு. இன்னொன்று 2031 எனக்கு 57 ஆகிடும். கரெக்டுங்களா? என்னோட வேலை செய்யக்கூடிய திறன் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே போகும். இயற்கையின் சூழ்நிலை அது. ஸோ இதான் வந்து மனித குலத்தினுடைய அப்போ அந்த காலத்தில் நம்மளோட மனநிலை ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்றத, உத்வேகம் எப்படி இருக்கிற பொறுத்து நம்ம மாறுவோம். அது வேற விஷயம். ஆனால் வந்து இந்த கேட்டகரி வந்து ரொம்ப அலார்மிங்காக இருக்குன்றது தான் சொல்கிறாங்க. டிக்ளைனிங் ஒர்க் ஏஜ் பாப்புலேஷன், அதிகப்படியாக ஒரு குடும்பத்தை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கவங்க அதிகப்படியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்ம பாரிஸ் கார்னரில் போகும்போது சொல்லுவாங்க, நாங்கள் வியாபாரத்துக்காக இந்த ஸ்டேஷ்னரி வியாபாரத்துக்காக அங்கே போவோம் நான். அப்போ சொல்லுவாங்க, சார் இந்த இலவச பஸ்ஸு கொடுத்ததுலேருந்து என்ன ஆகுதுன்னா, வீட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த வயது வந்து முதியவர்கள் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா 11 மணிக்கு மேலே வீட்டில் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அனுப்பிச்சி விட்றாங்க. விடியல் ஃப்ரீ பஸ் தானே, ஏறி எங்கேயா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டா என்ன பண்ணுறாங்க, மதியம் 2 மணிக்கு மேலே 3 மணிக்கு மேலே அந்த பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது அவங்கள ரிசீவ் பண்ணி இந்த சாப்பாடை போடுறதுக்கு அந்த முதியோர்கள் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஒன்றுமே வியாபாரமே செய்ய மாட்டாங்க. ஒவ்வொரு கடைக்கடையாக போயிட்டு என்ன வேலைன்னு கேட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்த பஸ்ஸு ஒரு 1.5 மணி நேரத்தில் அந்த அடுத்த பஸ்ஸை பிடிச்சி அப்படியே ஏறி வீட்டுக்கு போனாங்கன்னா 3-3.5 இடம் பேரம் பேத்தி வருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறது, அவங்களுக்கு சின்ன சின்ன உணவுகளை டீ காஃபி போட்டுக்கிற அந்த வேலையை செய்ய, அந்த மாதிரி சுமையாக வந்து சுமையாக வந்து கருத ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் அதை குறிப்பிடுறாங்க. அதை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ள வயது வந்தவர்கள் அதிகப்படியாக ஏறிக்கொண்டே போகிறது. இது வந்து ரொம்ப ஒரு அபரீதமான ஒரு நிலைமையை தமிழ்நாட்டுக்கு குறிப்பிட்டு காமிக்கிறது. ஒரு காலத்தில் சார் கூட்டு குடும்பத்தில் வயதானவர்களை வந்து இங்கே பாருங்க சுகமான சுமையாக நினைச்சாங்க. இன்னைக்கு அவங்கள என்ன மாதிரி பார்த்தாங்கன்னா, அவங்களுடைய அனுபவங்களை பேரம் பேத்திக்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. பாட்டி கதை அவங்க படிச்ச கதை, பாட்டி கதை இல்லையே சார். பாட்டி கதை சொல்லுவாங்க. மாரல் சயின்ஸ் கிளாஸ் அங்கே தான் நடக்கும். மாரல் சயின்ஸ் கிளாஸ்ன்னு வந்து சமூக அறிவியல் அப்படின்றது அங்கே பள்ளி பாடங்கள். நான் கிறிஸ்துவ பள்ளியில் படித்தேன். அதனால் எங்களுக்கு வந்து முதல் கிளாஸே வந்து என்ன சொல்கிறது, ஒழுக்க நெறிமுறை கல்வி தான், அந்த மாரல் சயின்ஸ் கிளாஸ். ஒரு நிமிஷம் சார், அந்த பாட்டி அது வந்து அந்த பாட்டி கதைக்கு நிகராக 1,00,000 ரீல்ஸு இன்னைக்கு ஈடாகாது. ஆமாம், ஈடாகாது. 1,00,000 ரீல்ஸு இன்னைக்கு ஈடாகாது. அதையும் ரீல்ஸ் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அதையும் பாட்டி கதை சொல்றதையும் ரீல்ஸ் போட்டு அதுவும் ஒரு குரூப் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, அந்த மாதிரி இதுல வந்து சிஸ்டமேட்டிக் ரொம்ப தெளிவுபடுத்தப்பட்ட ஓட்டைகள் இருக்குன்றதா வில்சன் அவர்கள், மரிய வில்சன் அவர்கள் கோடிட்டு காண்பிக்கிறாரு. இதுல வந்து எக்ஸைஸ் கலால், பத்திரப்பதிவுத்துறை, கமர்ஷியல் டாக்ஸு, ஸ்டாம்ப்பு, ரிஜிஸ்ட்ரேஷன், நான் சொன்ன எஸ்ஆர் ஆஃபீஸில் 55 லட்சம், கனிம வளங்களை எழுறது, இதெல்லாம் வந்து இந்த ஓட்டைகள் அடித்தா 20,000 கோடி ரூபாய் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க கடைசியில் என்ன சொல்கிறாங்களா, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஸ்டோர் டு ஜிடிபி ரேஷியோ டிக்ளைன் ஃப்ரம் 5.93 டு 2021 5.45, த லோவஸ்ட் இந்த 10 ஆண்டுகளில் வந்து எப்படி ரொம்ப கம்மியாக இருக்குன்றதையும் சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து சேலரிஸு கம்மி, உறுதியாக கொடுக்கப்பட வேண்டிய செலவினங்கள், என்னது சம்பளம், பென்ஷனு, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு, இதெல்லாம் வந்து அதிகப்படியாக ஆகிட்டே இருக்குன்றாங்க. அதனால 1.25 லட்சம்லேருந்து 1.89 லட்சம் கோடி ரூபாயாக வந்து ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் இருக்குன்றாங்க. 60லேருந்து 64 ஆயிடுச்சுன்றாங்க. ஆனால் வந்து மற்ற மாநிலங்களில் வந்து இது வந்து சப் லெவலில் இருக்குது, 50% தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 64% இருக்குது. இப்போ இன்னொன்று வந்து நான் இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது முதலீடு செய்யக்கூடிய அந்த செலவினங்கள், அது வந்து 11.8 இருக்குன்றாங்க. லோவஸ்ட் இருக்கிற மாநிலங்களே ரொம்ப கம்மியான ஒரு முதலீடு செய்யக்கூடிய அந்த செலவினங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்க. ஸோ இந்த மாதிரியான வந்து விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த அந்த 3% இதையும் கோடிட்டு ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் 2003 பிரகாரம் ஃபிஸ்கல் டெபிசிட் டு 3%, லிமிட்டிங் 3%, அதை ஆட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. 28% இருக்கு. அதை தான் அவங்க தங்கம் தென்னரசு ஸ்டாலின் அவர்கள்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விவாத மேடைகளில் கூட பேசுனாங்க,
3% அதிகமாக இன்னும் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும் போது இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, முதலீடு காட்டுப்பள்ளி போட்டு அதை மாதிரி டேட்டா சென்டர் காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்து திருவள்ளூரில் வந்து நாலேஜ் அறிவு ரீதியான நகரம் உருவாக்க போகிறது. அங்கே வந்து டேட்டா சென்டர் புள்ளியியல் ரீதியான அதை வந்து சேகரித்து வைக்கக்கூடிய கட்டமைப்பு உள்ள டேட்டா சென்டர் வந்து உருவாக்க போகிறாங்க. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. 18,000 கோடி ரூபாயை வந்து ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டார் 14 விஜய் அவர்கள். அதனால் வந்து இந்த 2,500 ரூபாய் மாதம் மாதம் கொடுக்கறதுக்கான வருவாய் வரும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 8,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். அது இல்லாமல் வந்து இந்த காட்டுப்பள்ளி போர்ட்டில் வந்து அமெரிக்க மாஸ்டர் ஷிப் ரிப்பேர் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த கடற்கரை ஓரமாக பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய அமெரிக்க கப்பல்கள், அதாவது நேவி கப்பல்கள், இதெல்லாம் வந்து கடற்படை சார்ந்த கப்பல்கள்லாம் வந்து இங்கே வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் செய்யும் போது அதுக்கு ஒரு முதலீடுகள் வந்து எல்என்டி வந்து பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 1,100 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால வந்து 5,000 பேருக்கு வேலை வாய்ப்பு காட்டுப்பள்ளி போர்ட்டில் உருவாகும், அதானியினோட காட்டுப்பள்ளி போர்ட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் அப்படின்ற சொல்கிற இடத்துல இந்த முடிவுரையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கேயுமே வந்து கடந்த ஆட்சி காலத்தில் வந்து ஊழல் நடந்ததாக கோடிட்டு காண்பிக்கப்படவில்லை என்பதுதான் முக்கியமான கருத்தாக நம்ம பத்திரிகை.com வாயிலாக நம்ம சொல்ல விரும்புகிறோம். ஏன்னா இந்த விஷயத்தை வந்து யாரும் குறிப்பிட்டு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து நான் இதை பதிவு பண்ணுறேன் தெளிவாக. மறுபடியும் சொல்கிறேன், கடந்த ஆட்சியில் ஊழல் நடந்ததாக 10 லட்சம் கோடி ரூபாய் வந்து கடன் வைத்து விட்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வெள்ளை அறிக்கையில் வந்து எங்கேயுமே இவ்வளோ லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது தெளிவாக கோடிட்டு காண்பிக்கப்படவில்லை. எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரோட பிரச்சாரத்தில் 4.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு தெளிவாக பல இடங்களில் வந்து பிரச்சாரமே செய்திருக்கிறார், தேர்தல் பிரச்சாரமே. ஆனால் அதை வந்து எதுவும் சொல்லப்படவில்லை. சொல்லப்படாத காரணத்தினால் இங்கே வந்து இது வந்து தீய சக்தியா தூய சக்தியா என்று பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்ற 108 தொகுதிகளில் 108 ஆம்புலன்ஸ் மாதிரி 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தாவேக அரசாங்கனோட வெள்ளை அறிக்கை உண்மையிலேயே ஒரு விஜய் என்ற வாஷிங் மிஷினை வச்சு கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த எடப்பாடி ஐயா அவர்கள் சொன்ன அந்த 4.5 லட்சம் கோடியோ 1.5 லட்சம் கோடியோ 3 லட்சம் கோடியோ எத்தனை லட்சம் கோடியாக இருந்தாலும் சரி, அந்த ஊழல்கள் இதில் வந்து எங்கேயுமே கோடிட்டு காண்பிக்கப்படவில்லை. ஆகையினால் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து வெள்ளை அறிக்கை வெள்ளையாக வெளியில் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலான்றதான் என்னோட கருத்தாக இருக்குது. மிக்க நன்றி சார். நன்றி.